ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. 300 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சிறப்பு மருத்துவ சிகிச்சை பெற சென்ற இதய நோயாளியான மூத்த குடிமகனிடம் அலட்சியமாக நடந்து கொண்ட மருத்துவமனை நிர்வாகம் அவருக்கு 1,20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க நாகை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு பகுதியைச் சேர்ந்த மூத்த குடிமகன் பாபுஜி. இதய நோயாளியான இவர் வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு இருதய நோய் மருத்துவ நிபுணர் ஓமன் ஜார்ஜிடம் ஆலோசனை பெறுவதற்காக 870 ரூபாய் செலுத்தி 25/10/2023 அன்று சந்திக்க அப்பாயின்மெண்ட் பெற்றிருந்தார். அன்றைய தினம் பாபுஜி சிறப்பு மருத்துவரை சந்திக்க சென்ற போது மருத்துவர் அங்கு இல்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகு பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாபுஜியை சில பரிசோதனைகளை செய்யுமாறு கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து 2,295 ரூபாய் செலுத்தி எக்கோ மற்றும் இசிஜி எடுக்கப்பட்டது. அவற்றுக்கான அறிக்கையை பாபுஜி கேட்டபோது 3 நாட்களுக்கு பிறகு வழங்கப்படும் என மருத்துவ நிர்வாகம் சார்பில் அலட்சியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாபுஜி நாகப்பட்டினம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் 17/11/2023 அன்று வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மூத்த குடிமகன் பாபுஜிக்கு சேவை குறைபாடு மற்றும் மன உளைச்சல் வீண் அலைச்சல் ஏற்படுத்தியதற்காக சிஎம்சி மருத்துவமனை 1,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் வழக்கு செலவு தொகையாக 20,000 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.